अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். பாண்டவ நிர்ஜல ஏகாதசி. நீ யாரெல்லாம் ஏகாதசி உபவாசம் இருக்காங்களோ எல்லாருடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்காகவும் குடும்பத்தாருக்கும் இந்த ஏகாதசி விரதம் நல்லபடியா இருந்து பகவானுடைய ஆசீர்வாதம் பெறணும்னு பிரார்த்தனை பண்றேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகங்கள். ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். விதுர மகாத்மாவுடைய தொடர்ச்சியான கேள்விகள். அதுல இப்ப படிச்சது நம்ம கடைசி 4 ஸ்லோகம் 39 முதல் 42 வரை, 38 முதல் 42 வரை. இந்த 4 ஸ்லோகத்துல 38ல இருந்து 42 வரைக்கும் விதுரர் தொடர்ந்து கேள்விகள் கேட்கிறார். அப்ப பொதுவாவே இன்னைக்கு மக்கள் மத்தியில இருக்கிற சந்தேகங்கள், நமக்கு என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்கு, என்னென்ன குழப்பங்கள்லாம் இருக்கு, அது எல்லாருக்குமே ஏற்கனவே கேள்வி கேட்டு பதில் சொல்லியாச்சு. அது விதுர மகாத்மா கேள்வி கேட்டு மைத்ரேயர் பதில் சொல்லியிருக்கிறாரு. பரீட்சித் மகாராஜ் கேள்வி கேட்டு சுகதேவ் கோசாமி பதில் சொல்லியிருக்காரு. அர்ஜுனன் கேள்வி கேட்டு கிருஷ்ணர் பதில் சொல்லியிருக்கிறாரு. மாதிரி நிறைய கேள்வி பதில்கள் நிறைந்தது. எல்லாத்துக்கும் பக்குவமான கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான பக்குவமான பதில்கள் எல்லாமே இருக்கு. சோ இப்போ இருக்கிற சந்தேகத்துல கேள்வியில ஒண்ணு என்னன்னா, குரு எதுக்காக? குரு அவசியமா? நமக்கும் கடவுளுக்கும் நடுவுல குருன்னு ஒருத்தர் எதிர்க்கு. கடவுள் இருக்காரு, இறைவன் இருக்காரு, அவரை நம்ம அடையணும். அதுக்கு நம்ம நேரடியா பிரார்த்தனை செஞ்சுட்டு போலாமே, நேரடியா அவரை அணுக முயற்சி. எதுக்கு குரு அவசியமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இன்னைக்கு எல்லா மக்கள் மத்தியிலும் சமுதாயத்தில் இருக்கு. குருன்னு ஒருத்தர் தேவையில்லை, நம்ம ஏன் குருவை ஏற்றுக்கொள்ளணும்? நம்ம குரு இல்லாமலே இறைவனை அடைய முடியாதா அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு இங்க ரொம்ப அழகா பிரபுபாதர் பதில் சொல்லியிருக்க. பகவானுடைய கருணையை பெற வேண்டுமானால் பகவான் கிருஷ்ணர் யாரு, அவருடைய தனித்தன்மை என்ன, அவரது தன்னிகரற்ற ஒப்பற்ற நிலை என்ன, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களுடைய மகிமை என்ன, அவருடைய சக்திகள் எவ்வளவு உன்னதமானது, அவர் எவ்வளவு உன்னதமானவர், மேன்மையானவர், அவருடைய அந்த தெய்வீகமான குணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் கட்டாய ஒரு ஆன்மீக குருவை அணுகணும். ஆன்மீக குருவை அணுகாம கிருஷ்ண விஞ்ஞானத்தை, இறை விஞ்ஞானத்தை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாது. கடவுள் யாரு, பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்படுது, பிரபஞ்சத்துக்கு பின்னாடி எப்படி பகவான் இதுக்கு காரணமா இருக்காரு, பிரபஞ்சத்துக்கு தேவையான மூலக்கூறுகள்லாம் யார்கிட்ட இருந்து வந்தது, எப்படி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இதை பற்றி ஒரு சயின்ஸ், இதை பற்றிய ஒரு விஞ்ஞானத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவசியம் குரு தேவை. அதுதான் வேத மந்திரங்கள்ல திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துகிறது இந்த வார்த்தை. தஸ்மாத் குரு பிரபர்த்தியேத ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமா. தஸ்மாத், தஸ்மாத் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் எனவே. ஜிக்ஞாசு, யாருக்கெல்லாம் கேள்வி இருக்கோ, யாருக்கெல்லாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, சோ யாருக்கெல்லாம் கேள்வி இருக்கோ அந்த கேள்விக்கான பதில். நமக்கு நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. எது சரி, எது தப்பு, எது தர்மம், எது அதர்மம், பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேணுமா? தஸ்மாத் குரு பிரபத்தியத. எப்போ ஒருத்தர் குரு அவசியம்? ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமா. கேள்வி கேட்கணும். ஆன்மீக குருட்டு கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அவர் ஆன்மீக குரு. ஒரு சாதாரண டீச்சர் அல்ல, ஒரு சாதாரண ஆசிரியர் அல்ல, அவர் ஆன்மீக குரு, ஆன்மீகமானவர். அவர் இறைவனின் பிரதிநிதி, பகவானுடைய பிரதிநிதியா இருக்கார். அதனால ஆன்மீக குருவை அணுக வேண்டும் என்று சாஸ்திரங்கள் பறைசாற்றுகின்றன.
யசதேவே பராபக்திர் யதா தேவே ததா குரு. யார் ஒருத்தர் ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாத்தை அடையறாங்களோ அவங்களுக்கு வேதத்தின் ரகசியங்கள்லாம் தானா வெளிப்படுத்தப்படும். யார் ஒருத்தர் ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாத்தை சரணடைகிறாங்களோ அவங்க வேதங்கள் எல்லாம் தனியா எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம், அது தானா வெளிப்படுத்தப்படும். ஆச்சாரியனுக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆச்சாரியமாம் நோ விஜானியம் நாம் மன்வேத கரிகிஷி. பகவான் சொல்றாரு, எனக்கும் ஆச்சாரியனுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாதுங்க. அதனால் ஆச்சாரியனுடைய திருவடிகளை அடைகிறவங்களுக்கு வேதத்தின் ரகசியம் தானா வெளிப்படுத்தப்படும். ஆச்சாரியவான் புருஷோ வேதக. யார் ஒருத்தர் ஆச்சாரியனுடைய தாமரை திருவடிகளை ஒரு உண்மையான ஒரு சுத்த பக்தர் தூய பக்தருடைய தாமரை திருவடிகளை சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு வேதத்தின் ரகசியம் எல்லாம் தானா வெளிப்படுத்தப்படும். அதனாலதான் நம்ம தினமும் காலையில பாடுறோம், சாட்சாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரை யுக்தஸ்ததாவா ஹிருதேவசாத்மி கிந்து பிரபூயா பிரேவ தஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவந்தம். ஆன்மீக குருவானவர் சாட்சாத் ஹரி. ஆன்மீக குருவானவர் பகவானிலிருந்து வேறானவரே அல்ல. ஏன் அது சாட்சாத் ஹரி? அவர் ஏன் அவர் பகவானிலிருந்து வேறானவர் இல்ல? கிந்து பிரபூயா பிரேவ தஸ்ய, அவர் பகவானுக்கு மிகவும் பிரியமானவர், பகவானுக்கு மிகவும் பிரியமான பக்தர். அதனால பகவான் முழு சக்தியும் அவருக்கு அளிக்கிறார். அவர் பகவானுக்கு குருவுக்கு சக்தி கொடுத்து அதன் மூலமா அவர் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ண வைக்கிறார். அதனால வரலாற்றுல எண்ணற்ற சான்றுகள் உண்டு. ஆன்மீக குருவுடைய அனுகிரகம் இல்லாம ஒருத்தர் இறை விஞ்ஞானத்தை உணர முடியாது. ஆன்மீக குருவை அணுகியே ஆக வேண்டும். தத் விஞ்ஞானாந்த ஸ்வ குரு ஏவ அபிகச்சி. தத் விஞ்ஞானம் தத் விஞ்ஞானம், அந்த ஞானம், இறைவனை பற்றி ஞானம் வேணுமா? தத் விஞ்ஞானம் ஸ்வ குரு ஏவ அபிகச்சித். அபிகச்சித் என்ற வார்த்தை அவசியம் அணுகியாக வேண்டும். கிருஷ்ணரை பற்றி விஞ்ஞானம், இறை விஞ்ஞானம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவசியம் ஒருத்தர் குருவை அணுகியாகணும். தத் விஞ்ஞானாம் குருவே தத் விஞ்ஞானாம் ஸ்வ குரு ஏவ அபிகச்சித். சமித்பாதியம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். பிரம்மம் என்றால் நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. இந்த உடல் இருக்கும் ஆத்மா நித்தியமானது, பகவான் கிருஷ்ணர் நித்தியமானவர். இந்த மாதிரி உன்னதமான விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் தத் விஞ்ஞானாந்த ஸ்வ குரு ஏவ அபிகச்சி சமித்பாதியம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஆன்மீக குருவை அணுகி கேட்கணும்னு சொல்லி, ஆன்மீக குருவை அணுகி கேட்கணும். இதேதான் பகவத்கீதையில பகவான் சொல்றார், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷி. தத்வித்தி, உங்களுக்கு அந்த அறிவு வேணுமா? எந்த அறிவு? இறைவனை பற்றி அறிவு வேணுமா? படைப்பை பற்றி ரகசியம் தெரிஞ்சுக்கணுமா? கிருஷ்ணரை பற்றிய தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. ஒரு உண்மையான ஆன்மீக குருவை சன்னடைந்து அவருக்கு பணிவாக அடக்கமாக சேவை செய்து கேள்விகள் கேட்கும். அந்த தன்னை உணர்ந்த ஆத்மா கிருஷ்ணரை பற்றி வெளிப்படுத்துவார். அப்ப வரலாற்றுல எண்ணற்ற சான்றுகள் உண்டு. இங்க பிரபுபாதர் கூட நிறைய உதாரணம் கொடுத்தார். ஏன் ஒருத்தர் குரு அவசியம்? ஈவன் வியாசதேவரா இருந்தா கூட, வியாசதேவர் பகவானால சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். வியாசதேவர் பகவான் கிருஷ்ணருடைய சத்தியாவேச அவதாரம். அப்படி இருந்தும் அவருக்கு குழப்பம். வியாசதேவருக்கு என்ன குழப்பம்? அவர் 4 வேதங்களை 4ஆக தொகுத்து அதற்கு 18 புராணங்கள், 108 உபனிஷத்துக்கள் இதெல்லாம் செய்தாலும் வியாசருக்கு நிறைவடையவில்லை. அவருக்கு பூர்த்தி அடையல. ஏதோ இன்கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றார். ஏதோ ஒரு நிறைவடையாது போல அவர் மனதுல ஒரு நிறைவே ஏற்படவில்லை, பூர்த்தி அடையவில்லை. அப்ப அவரது குருவுடைய நாரதர், வியாசரின் குரு நாரதர், நாரதருடைய உபதேசப்படி அவர் ஸ்ரீமத் பாகவதம் தொகுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு திருப்தி அடைஞ்சது. எப்ப நாரதருடைய உபதேசத்தின்படி வியாசதேவர் ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுத்தாரோ அப்போதான் திருப்தி அடைஞ்சார். அப்ப பாருங்க, இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ண பிரம்மா சிருஷ்டிகர்த்தா, அவருக்கே அந்த வேதத்தின் ஞானத்தை பகவான் தான் புகட்டினார். பகவான் தான் ஆச்சாரியன். பகவான் கீதாச்சாரியன், அவர் ஆச்சாரியன். பகவானே ஆச்சாரியனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார். சோ பிரம்மா பகவான் இருந்து வந்தாலும் இந்த படைப்புக்கான அறிவு, அதற்கான நாலேஜ் பகவான் தான் பிரம்மா கொடுக்கிறார். அந்த ஞானத்தை பிரம்மா நாரதருக்கு வழங்குகிறார். அந்த ஞானத்தை நாரதர் வியாசருக்கு வழங்குகிறார். இப்படி பகவானால் சக்தியளிக்கப்பட்ட அவதாரமாக இருந்தாலும் வியாசதேவர் ஒரு குருவை அணுக வேண்டியிருந்தது. அதே போல பகவானே இந்த பூமிக்கு வரும்போது, அவர் மனித உருவில் வரும்போது அவர் ஒரு குருவை ஏற்றுக்கொள்றார். பகவான் தான் ஜெகத்குரு.
வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கிருஷ்ணர் தான் ஜெகத்குரு, இந்த அகிலத்துக்கே குரு அவர். கிருஷ்ணருக்கு மேல ஒரு குரு கிடையாது. அப்படியே இந்த ஜெகத்குரு பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில வரும்போது அவரே ஒரு குருவை ஏத்துக்கிறார். அவர் மனித உருவுல வரும்போது எல்லோரும் அவரை பின்பற்றுவார்கள். யத் யத் ஆதரதி சேஷ்டா தத்தத் தேவோ தரோஜனா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. ஒரு பெரிய மனிதன் எத்தகைய செயலை பண்றாரோ அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ எல்லாரும் கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால பகவான் என்ன பண்ணாரு, அவர் எப்பெல்லாம் இந்த பூமியில மனித உருவுல வராரோ அப்போ ஒரு குருவை எடுத்துக்கிறார். நீங்க பாருங்க, ராமச்சந்திர ராம் லக்ஷ்மணன், பகவான் ஸ்ரீ ராமர் இந்த பூமியில இருந்த பொழுது வசிஷ்டரை தன் குருவாக எடுத்துக்கொள்கிறார். விஸ்வாமித்திரன் உபதேசப்படி வழி நடக்கிறார். அகஸ்தியர்கிட்ட உபதேசம் பெற்றுக்கொள்றார். அகஸ்தியர், விஸ்வாமிஸ்திரர், நிறைய முனிவர்கள் அவருக்கு அறிவுறுத்துறாங்க. அதெல்லாம் பகவான் பணிவாக ஏற்றுக்கொள்றார். வசிஷ்டரன் தன் குருவாக ஏற்றுக்கொள்றார். ஏன்னா இவங்க எல்லாம் பகவான்கிட்ட இருந்து அறிவு பெறாங்க. பகவான் தான் அவங்களுக்கு அறிவு கொடுக்கிறார். பகவான் தான் அந்த நாலேஜ் கொடுத்திருக்காரு. பட் ஆனா பகவான் இந்த மனித உருவுல வரும்போது அவர் மிக பணிவாக பிராமணர்கள், சாதுக்கள், வைணவர்கள், குருமார்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று காட்டுகிறார். அந்த குருவுடைய அனுகிரகத்தினால்தான் அனைத்தும் சாத்தியமாகுங்க. அதே போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூமியில வந்த பொழுது அவர் சாந்தி பண்ணி முனிவரை தன் குருவா எடுத்துக்கிறார். சைதன்ய மகாபுரு இந்த பூமியில வந்த பொழுது ஈஸ்வரபுரிய தன் குருவா எடுத்துக்கிறார். அப்ப சைத்தன்ய மகாபுரு முழுமுதற் கடவுள், கிருஷ்ண பலராமர் முழுமுதற் கடவுள், ராம் லக்ஷ்மணன் முழுமுதற் கடவுள். அவங்க எல்லாம் இந்த மனித உருவத்துல வரும்போது அவங்க ஒரு குருமார்களை ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய வழிகாட்டுதல்ல பயிற்சி பண்றாங்க. அப்ப குருவனுடைய அவசியம். ராமர், ராம் லக்ஷ்மணன், கிருஷ்ண பலராமர், அப்புறம் சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, இதெல்லாம் பகவானுடைய அவதாரம். அவங்க நித்யானந்தர் தான் ஆதி குரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறார். அதனால இங்க பிரபுபாதர் பொருளுள்ள ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். குருவோடைய அனுகிரகம் இல்லாம கிருஷ்ணனுடைய அனுகிரகம் இல்ல. அதனால குரு அவசியமா, நான் ஏன் ஒரு குருகிட்ட போகணும், நான் ஏன் குருகிட்ட இருந்து கேட்கணும் அப்படிங்கிற கேள்விக்கே இடம் கிடையாது. காலம் காலமாக இது வேதகால படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ஆன்மீக குரு உண்டு. அந்த குருவுடைய வழிகாட்டுல தான் எல்லாமே நடக்குது. அப்ப இங்க பிரபுபாதரும் பொருளுரையில ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். பகவானே உதாரணம் கொடுத்திருக்காரு, வியாசர உதாரணமா கொடுத்திருக்காரு, இப்படி பல்வேறு உதாரணங்கள் கொடுத்திருக்காரு. அந்த உதாரணங்கள் மூலமா நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். பகவான் இந்த பூமியில வரும்போது தன் பக்தர்களை ஒருவரை குருவா ஏத்துக்கிறார். பகவான் என்ன பண்றாரு, யாரோ ஒருத்தரை கண்ணை மூடிட்டு குருவா ஏத்துக்கல, அது கிருஷ்ண பக்தர், அவருடைய பக்தர்களை ஒருவரை குருவா எடுத்துக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம், குருவா இருக்கிறதுக்கான தகுதி பகவானுடைய பக்தனா இருக்கணும். ஆன்மீக குருவுக்கான தகுதி என்னது, அவர் பகவானுடைய பக்தனா இருக்கணும். அவர் யாரா வேணாலும் இருக்கலாம்னு இல்லை. அதனாலதான் பத்ம புராணம் என்ன சொல்லுது, சத்கர்ம நிபுணோ விப்ரா மந்திர தந்திர விசாரதா அவைஷ்ணவோ குருன சாத் வைஷ்ணவா சபஜோ குரு. ஒரு பிராமணர் 6 விதமான தொழில் கடமைகளை ரொம்ப விஸ்தாரமா செய்யலாம். ஒரு பிராமணர் தன்னுடைய தொழில்ல பிராமணருக்கு உண்டான தொழில் செய்வதுல, அந்த பிராமணருக்கு உண்டான கடமைகள்ல ரொம்ப நிபுணனா தேர்ச்சி பெற்றவரா இருக்கலாம். மந்திரங்களை வாசிக்கலாம், மந்திரங்களை பாராயணம் செய்யலாம், தந்திரங்கள் பண்ணலாம், மந்திர தந்திர விசாரதா. சத்கர்ம நிப்னோ விப்ரா, பெரும் பண்டிதனா இருக்கலாம். சத்கர்ம நிப்னோ விப்ரா மந்திர தந்திர விசாரதா அவைஷ்ணவா, அவர் பக்தரா இல்லைன்னா குருவா ஏத்துக்க முடியாது. அதே சமயம் ஒரு நாயை உண்ணும் சண்டால குலத்தில் ஒருத்தன் பிறந்திருந்தாலும் அவர் வைஷ்ணவரா இருந்தா கண்ணை மூடிட்டு அவர் குருவா எடுத்துக்கலாம். அப்ப ஆன்மீக குருவா இருக்கிற தகுதி பிராமண தகுதி மட்டும் இல்ல. ஒருத்தர் பிராமணனா இருந்தா குருவாயிரலான்னு அர்த்தம் இல்ல. ஒருத்தர் பிராமணனா இருந்தா குருவாயிரலான்னு அர்த்தம் இல்ல. வைஷ்ணவரா கிருஷ்ண பக்தரா இருந்தா குருவாகலாம். கிருஷ்ண பக்தி இல்லாம குரு ஆக முடியாது, குருவா ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் பிராமண குலத்திலே பிறந்திருந்தாலும் பெரும் பண்டிதனா இருந்தாலும் அவரை சாஸ்திரம் குருவா ஏத்துக்க சொல்லுது. அவருக்கு அன்லெஸ் அவர் கிருஷ்ண பக்தரா இல்லைன்னா அவர் குருவா ஏத்துக்க முடியாது. கிபா விப்பா கிபா நாஸ்தி சூத்திரஹை ஹை கிருஷ்ண தத்துவ வேதேசே குருஹை. ஒருத்தர் பிராமணனா இருந்தாலும் சரி, சூத்திரனா இருந்தாலும் சரி, அவர் எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் சரி, சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, ஒருத்தர் எந்த குலத்துல பிறந்திருந்தாலும், பிராமணனோ சத்திரியனோ வைசியனோ சூதரனோ யாரா இருந்தாலும், ஹே கிருஷ்ண தத்துவ வேதா, கிருஷ்ண தத்துவத்தை பற்றிய வேதம், கிருஷ்ணரை பற்றிய தத்துவத்தை அறிந்திருந்தால், அவர் பகவானது தூய பக்தராக இருந்தால் அவரை குருவா ஏத்துக்கலாம். அதனால குரு ரொம்ப ரொம்ப அவசியம். நேத்து கூட நம்ம பலதேவ் வித்யாபூஷனுடைய சரித்திரம் பேசிட்டு இருந்தோம்.
பலதேவ் வித்யாபூஷன் எப்படி இந்த சம்பிரதாயத்துக்கு பெரும் சேவை செய்தார் அப்படி. அதே மாதிரி கங்கா மாதா கோஸ்வாமினி. இந்த கங்கா மாதா கோஸ்வாமினி அவங்க பெங்கால்ல ஒரு ராஜ வம்சத்துல பிறந்தவங்க. அவங்க பேர் வந்து சச்சி தேவி. சச்சி தேவி, சச்சி மாதா. இந்த சச்சி தேவிக்கு எப்படி கங்கா மாதா கோஸ்வாமினின்னு பேர் வந்தது, இதோடைய சிறப்பு என்ன, இவங்க வாழ்க்கை சரித்திரம் நமக்கு என்ன கற்பிச்சு கொடுக்குது? ஏறக்குறைய ஒரு 250 300 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த உண்மை சம்பவம் இது. நம்ம சம்பிரதாயத்துல 300 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. சச்சி தேவி என்ற ஒரு மாதாஜி. சச்சி தேவினா இவங்க சைதன்ய மகாபுடைய அம்மா இல்ல, அவங்க சச்சி மாதா, அவங்க வேற. இந்த மாதாஜி வந்து சச்சி தேவி பெங்கால்ல நரேஷ் நாராயண் ஒரு மன்னர் இருந்தார். வங்காளத்தை ஆண்டு வந்த நரேஷ் நாராயண். அந்த நரேஷ் நாராயண்கிற ராஜாவுக்கு மகளாக ஒரு ராஜகுமாரியாக பிறந்தவங்க. இந்த சச்சி தேவிங்கிறவங்க மேற்கு வங்காளத்துல நரேஷ் நாராயண் என்ற ஒரு ராஜவம்சத்துல, அந்த ராஜாவுக்கு ராஜவம்சத்துல ஒரு இளவரசியாக ராஜகுமாரியாக பிறந்தவங்க. அப்ப பாருங்க, இளவரசினா எப்படிப்பட்ட வாழ்க்கை, ராஜபோக வாழ்க்கை. பட்டு ஆடை என்ன, ஆபரணங்கள் என்ன, பட்டு வஸ்திரம் என்ன, அரண்மனை என்ன, எல்லா விதமான ஐஸ்வர்யம் இருக்கு. ராஜாவுடைய மகள், ராஜகுமாரி, இளவரசி, அவங்க அப்படி சௌகரியமா வாழ்றாங்க. ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. இந்த ஜட உலகத்துல என்ன மக்கள் எதிர்பார்க்கிறாங்க? ரொம்ப வசதியான ஒரு அழகான வாழ்க்கை எதிர்பார்க்கிறாங்க. அது வந்து அந்த அம்மாவுக்கு குறைவே இல்லை. ஏன்னா ஒரு ராஜாவுடைய மகள். என்ன நடந்தது? சிறிது காலத்துல அவர் தாய் தந்தையர் இறந்து விடுறாங்க. அந்த சச்சி மாதாவுடைய அப்பா நரேஷ் நாராயண், அந்த ராஜாவும் அந்த மனைவி அவங்க ராணி 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. அப்ப அந்த பகுதியை ஆள்வதற்கு மன்னர் இல்லை. அப்ப இவங்க வந்து இளவரசியார். அப்ப இந்த இளவரசியாரை அரியாசனத்துல உட்கார வச்சாங்க. அங்க இருக்கிற அமைச்சர்கள், மந்திரிகள் என்ன முடிவு பண்ணாங்க? ராஜாவுடைய மகள் இந்த இளவரசி ராணியார் இருக்காங்க, ராஜகுமாரி, அவங்க அரியாசனத்தை ஏத்துக்கிட்டு, இப்படி எல்லா மந்திரிகள் அமைச்சர்களா சேர்ந்து அந்த சச்சி மாதாவை பெங்காலுடைய அந்த மேற்கு வங்காளத்துக்கு ஒரு மகாராணியா உட்கார வச்சாங்க. இளவரசியார அரச பதவியில உட்கார வச்சாங்க. ஆனா அவனுக்கு சிறு வயதுல இருந்தே இந்த திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையில போகணும், கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த நாட்டை ஆளணும், பௌதிகமான விஷயங்களை அனுபவிக்கிற எண்ணமே இல்லை. சிறு வயதுல இருந்து அவங்க கிருஷ்ணன் மேல அதீத பக்தி. அவங்க எப்படி வந்து மீராபாய் சொல்லுவோம் இல்லையா, மீராபாய் எப்படி கிருஷ்ணன் மேல அன்பு பண்ணாங்க, ஆண்டாள் நாச்சியார் எப்படி கிருஷ்ணன் மேல அன்பு இருந்தது. சோ மீராபாய், ஆண்டாள் நாச்சியார், இவங்க எல்லாம் எந்த மாதிரி கிருஷ்ணன் மேல அன்பு செஞ்சாங்களோ அதே மாதிரி இந்த சச்சி தேவிக்கு கிருஷ்ணன் மேல அவ்வளவு அன்பு. சிறு வயதிலிருந்தே பகவானை பற்றி கேள்விப்பட்டு, பகவானுடைய கதைகளை கேட்டு, பகவானுக்கு சேவை செய்வதுதான் அவங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள். அப்படி அவங்களுக்கு ராஜ்யம் என்னமோ கையில தான் இருக்குது. அவங்க தான் அந்த மேற்கு வங்காளத்துடைய ராஜாவுடைய அரியாசனத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த ராஜ்யத்தை ஆளணும், ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணணும், ராஜபோக வாழ்க்கை வாழணும், நல்ல ஒரு ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணிட்டு நீண்ட காலம் வாழணும், அனுபவிக்கணுங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. அவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய எண்ணமே இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு உருடல், நெருடல். என்னதுன்னா, நான் வந்து கிருஷ்ண பகவானை வழிபடுறேன், கிருஷ்ண நாமத்தை சொல்றேன், ஆனா மேலும் பக்தியில் எப்படி முன்னேற்றம் அடைகிறது, எப்படி நான் கிருஷ்ணரை உள்ளவாறு அறிந்து கொள்வது, பகவான் கிருஷ்ணரை நான் எப்படி உள்ளவாறு அறிந்து கொள்வது, அவர் மேல எப்படி அன்பு அதிகரிப்பது, அவருக்கு எப்படி சேவை செய்வது, அவருடைய கருணை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கருணையை நான் எப்படி பெறுவது, எனக்கு வழிகாட்டுறதுக்கு யார் இருக்கா? அப்ப எனக்கு ஒரு குரு வேணும். குருவுடைய கருணை இல்லாம பகவானுடைய ராஜ்யம், அவருடைய ஆன்மீக உலகம், பகவானுடைய ஆன்மீக உலகமான கோலோக விருந்தாவனம், அதை அடைவதற்கு குருவின் கருணையே அத்தியாவசியம், அவசியம். அந்த குருவுடைய கருணை இல்லாம எப்படி நான் போக முடியும்? அப்ப அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு. அவங்களுக்கு வசதிக்கெல்லாம் குறைச்சலே இல்லை, பஞ்சமே இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு அதுல எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதெல்லாம் அவங்களுக்கு ஆர்வம் இல்லை. அவங்களுக்கு என்ன ஆர்வம்னா, நான் பகவானை அடையணும், அதுக்கு எனக்கு குரு வேணும், ஒரு குரு அவசியம். அப்ப என்ன பண்ணாங்க? ராஜ்யத்தை எல்லாம் மந்திரியார்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. மந்திரிகள், அமைச்சர்கள் தான் சொன்னாங்க, நீங்க ராஜ்யத்தை பாத்துக்கங்க, எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் குருவை தேடி போறேன், நான் வந்து ஆன்மீக குருவை தேடி போறேன்ட்டு அவங்க மேற்கு வங்காளத்திலிருந்து பிருந்தாவனத்துக்கு வந்தாங்க. ஏன்னா பிருந்தாவனத்தில் நிறைய சாதுக்கள், கோஸ்வாமிகள், பாகவதர்கள், பகவத் பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அங்க வந்து பிருந்தாவனத்துல போய் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் லீலை பண்ண இடங்கள், அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் லீலை பண்ண இடங்களை தரிசனம் செய்து, அங்க வந்து நான் பிரார்த்தனை செய்து எனக்கு ஒரு ஆன்மீக குருவை நான் தேட போறேன்.
அந்த குருவை தேடி போறாங்க. பாருங்க, எல்லா வசதியும் இருக்கு. ஆனாலும் அவங்க அதுல கவரப்படல. அவங்க பகவானை அடைவதுதான் ஒரு குறிக்கோள். அவங்க பகவானுக்கு மேலதான் பற்றுதல். அந்த ராஜ்யத்து மேலேயோ அரசபோக வாழ்க்கை மேலேயோ ஆபரணங்கள் மேலேயோ எது மேலேயும் பற்றுதல் இல்ல. அவங்க பகவானை அடைவதெல்லாம் குறிக்கோளும். அப்ப அவங்க பிருந்தாவனத்துக்கு வந்தாங்க. பிருந்தாவன்ல ஒரு அழகான சாதுவை சந்திக்கிறாங்க. அவர் பேர் வந்து ஹரிதாஸ் பண்டிட். ஹரிதாஸ் பண்டிட்டுங்கிறவரு நம்ம இந்த நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர் அல்ல. சைத்தன்ய மகாபிரபு காலத்துல இருந்து நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர் அல்ல. இவர் வந்து ஹரிதாஸ் பண்டிட் சொல்லி அந்த பிருந்தாவனத்துல ராதா கோவிந்தர் கோவில்ல பூஜாரியா சேவை செய்யற ஒரு துறவியார், சன்னியாஸ். ராதா கோவிந்தர் கோயில் பிருந்தாவனத்துல ஒரு அற்புதமான கோயில், ராதா கோவிந்த தேவர். அந்த ஆலயத்துல ராதா கோவிந்தனுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு சன்னியாசி பூஜாரி அவரு ஹரிதாஸ் பண்டிட். அப்ப இந்த மாதாஜி சச்சி மாதா பல இடங்கள்ல பிருந்தாவன பிரயாணம் செஞ்சு அவங்க ராதா குண்டம், அப்புறம் வந்து யமுனா நதி, கோவர்தன மலை, பல இடங்கள்ல பிரயாணம் பண்ணி பல்வேறு கோயில்கள்ல பகவானை தரிசனம் செஞ்சுட்டு அவங்க இந்த ராதா கோவிந்த தேவர் கோயில்ல வந்தாங்க. அப்ப இந்த குரு இவர் இந்த ஹரிதாஸ் பண்டிதர். இந்த ஹரிதாஸ் பண்டிதருடைய பணிவு, எளிமை, அவருடைய பகவான் மேல் சரணாகதி, அவருடைய அந்த தெய்வீகமான குணங்கள், இதையெல்லாம் பார்த்து அதுல கவரப்பட்டாங்க. இந்த ஆச்சாரியர், இந்த ஹரிதாஸ் பண்டித், இந்த சாது, இந்த பாகவதர், இந்த தூய பக்தர் எப்படிலாம் தன் வாழ்க்கையை பகவானுக்கு அர்ப்பணம் செய்து சேவை செய்து கொண்டிருக்கிறார். அதனால இவரே என் குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த ஹரிதாஸ் பண்டிதரை என் குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சச்சி மாதா ஹரிதாஸ் பண்டிதரின் தாமரை பாதங்கள் நமஸ்கரிக்கிறார். ஓ மகாராஜ், நீங்க வந்து பகவானுக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை மாதிரி ஒரு தூய பக்தர்களை காண்பதே அரிது. இந்த ஜட உலகத்துல ஒரு சுத்த பக்தனை காண்பது மிகவும் அரிது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில கலியுகத்துல உங்களை மாதிரி ஒரு தூய பக்தரை தரிசித்து நான் செஞ்ச பாக்கியம். அதனால தயவு செய்து என்னை உங்க சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு தீட்சை அளியுங்கள். ஓ குரு மகாராஜ், ஓ ஹரிதாஸ் பண்டிட், ஓ மகாராஜ், தயவு செய்து என்னை உங்க இந்த இந்த வீழ்ந்த ஆன்மா, இந்த ஆன்மாவை உங்க பாதத்துல ஒரு தூசியா வச்சுக்கோங்க, என்னை உங்க சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப ஹரிதாஸ் பண்டிதர் சொல்றாரு, இந்த பாருமா, உனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. நீ ஒரு பெரிய ராஜ குடும்பத்தை சேர்ந்தவ, நீ ஒரு பெரிய ராஜகுமாரி. நீ வந்து பட்டு மெத்தை என்ன, ஆடம்பரமான வாழ்க்கை என்ன, வண்ண வண்ண ஆபரணங்கள் என்ன, ரொம்ப ஆடம்பரமான உணவை சாப்பிட்டு ரொம்ப இந்த பௌதிக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கிற அப்பேற்பட்ட உன்னால இந்த தப வாழ்க்கை வளர்ந்த எளிதல்ல. ஒரு ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டு பக்தி தொண்டை பயிற்சி பண்ணி தப வாழ்க்கை, ஏகாதசி உபவாசம் இருப்பது, எளிமையான உணவுகளை உட்கொள்வது, எளிமையாக ஆடை உடுத்திக் கொள்வது, எளிமையாக வாழ்வது, இந்த ஆன்மீக வாழ்க்கையினாலே தப வாழ்க்கை தான் எளிமையான வாழ்க்கை தான். அது உன்னால பண்ண முடியாதம்மா, நீ ராஜகுமாரி, அதனால உனக்கு வாய்ப்பு கிடையாது. நீ வந்து நான் உன்னை சீடரை ஏத்துக்க முடியாது அப்படின்னு நிராகரித்து விடுகிறார். என்னாச்சு, சச்சி மாதா அவங்ககிட்ட போய் சொன்னாங்க, என்ன உங்க குருவா ஏத்துக்கங்கன்னு. அவர் சொன்னாங்க, நீ ஒரு ராஜகுமாரி அம்மா, உன்னாலெல்லாம் இந்த விருந்தாவனத்துல தப வாழ்க்கையை வாழ முடியாது, நீ பேசாம திரும்ப போயிரு, உனக்கெல்லாம் தீட்சை வழங்க முடியாது. உடனே இந்த மாதாஜி தன் மனம் தளரவில்லை. ஓ அப்ப எனக்கு தகுதி இல்லையா, நான் ராஜகுடும்பத்தில் பிறந்ததான் என் தவறா, இந்த பௌதிக வாழ்க்கையை என்னால விடுபட முடியாதா, பௌதிக வாழ்க்கை, செல்வம், பெயர், புகழ், பதவி, இதெல்லாம் என்னால துறக்க முடியாதா, அப்ப எனக்கு குருவை ஏற்றுக்கொள்ள தகுதி இல்லையா, நான் பகவானை அடைய முடியாதா அப்படின்னு அவங்க மனதால் வந்து வருத்தப்பட்டு கொண்டு அவங்க வந்து கைவிட்டு விடல, தன் முயற்சியை கைவிடல. அவங்க என்ன பண்ணாங்க, ஓ இந்த சாது வந்து இந்த பாபாஜி, இந்த மகாராஜ் இப்படி சொல்லிட்டாரு, அதனால நான் என்ன செய்யணும், முதலில் ராஜ உடையெல்லாம் களையணும். இந்த ராஜ உடை ஆபரணங்கள் எல்லாம் கலைந்து ஒரு சாதாரண ஒரு பெண்மணியை போல நான் சேவகியை போல உடை உடுத்திக் கொள்ளும். ஒரு சாதாரண சேவகியை போல உடை உடுத்திக்கிட்டு அந்த பிருந்தாவனத்துல எளிமையான பணிவான சேவைகளை பண்றாங்க. இந்த ராதா கோவிந்த தேவர் ஆலயத்தை கூட்டுவது, பெருக்குவது, அப்புறம் வந்து பாத்திரங்கள் கழுவுவது, மாதிரி எளிமையான சேவை. இன்னும் பெரிய ராஜகுமாரி பண்ற மாதிரி எல்லாம் இல்ல. அவங்க வந்து உட்கார்ந்துட்டு, யாருங்க கொஞ்சம் பலரசங்கள் எடுத்து வாருங்கள், அதை எடுத்து வாருங்கள், இதை எடுத்து வாருங்கள். அவங்க சொன்னா, அவங்க கையசைச்சா, அவங்க கண் அசைச்சா, அவங்க கையசைச்சா செயல்படுறதுக்கு 1000 சேவகர்கள் இருக்காங்க. ஆனா இந்த இந்த மாதாஜி, நான் குருவோடைய அனுகிரகத்தை பெற வேண்டும், எப்படியாவது குருவுடைய கடாட்சம், குருவுடைய அனுகிரகத்தை பெற்று தீட்சை பெற்று பகவானை உணர வேண்டும் என்று தன்னை வருத்தி கொண்டு தவ வாழ்க்கை வாழ்ற. ராஜ உடையெல்லாம் கலைந்து, ஆபரணங்களா கலைந்து ஒரு சாதாரண பெண்மணியை போல அடை ஊட்டிக்கிட்டார்.
பிருந்தாவன்ல ரொம்ப எளிமையான பணிவான சேவை. இந்த பிருந்தாவன தெருக்களை கூட்டுவது, பகவான் லீலை செய்த இடங்களை சுத்தம் செய்வது, ஆச்சாரின் ஆன்மீக குருவுடைய அந்த கோயில் ராதா கோவிந்த தேவர் கோயிலை கூட்டுவது, பெருக்குவது, நீர் ஊற்றி கழுவுவது, துடைப்பது. யோசிச்சு பாருங்க, நம்ம செய்வோமா? என்னங்க, நான் வந்து ராஜ குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன், என்ன கூட்டுங்கிறீங்க, பெருக்குங்கிறீங்க, தொடங்குங்கிறீங்க இல்லையா? அவ்வளவு எளிமையாக பணிவு வந்து விடாது. ஆனா இந்த மாதாஜி எப்படியாவது தன் குருவுடைய கருணை பெற்று விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓராண்டு காலம், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 365 நாள், ஓராண்டு காலம் அந்த ஆசிரமத்தை கூட்டி பெருக்கி, அந்த ராதா கோவிந்தர் கோவிலை கூட்டி பெருக்கி, பாத்திரங்கள்லாம் கழுவி, தரையெல்லாம் கழுவி தொடச்சி விட்டு, பகவான் லீலை செய்த இடங்கள்லாம் சுத்த வச்சு ரொம்ப பணிவாக சேவை செய்கிறார். மறு வார்த்தை அவர்கிட்ட பேசல. அவர்கிட்ட போய் வந்து எனக்கு தீட்சை தர மாட்டேங்கிறீங்க, எனக்கு என்ன தகுதி இல்லையா, அழகுல புலம்பல, இந்த அழுது புலம்புற வேலையில இல்ல. அவங்க பாட்டுக்கு சேவை செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் அந்த ஹரிதாஸ் பண்டிதர் பார்த்தாரு, இந்த சச்சி மாதாவுக்கு என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு எளிமை. இந்த அம்மா வந்து ஒரு ராஜ குடும்பத்தை சார்ந்தவங்க, ஒரு ராஜ குடும்பத்துல ராஜகுமாரி மாதிரி வந்து ஒரு இளவரசியா வாழ்ந்துட்டு இருந்தவங்க. அவங்க நாட்டுல அந்த அரியாசனத்துல உட்கார்ந்து நாட்டை ஆண்டவங்க. அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தன்னுடைய பொய் கர்வம், பொய் அடையாளம், பொய் அகங்காரம் இது எதுவுமே இல்லாம இதெல்லாம் தூக்கி போட்டு நான் வந்து பகவானுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகன் எளிமை பணிவு. இந்த மாதாஜியின் எளிமை பணிவு வந்து அந்த குருவுடைய மனம் இலகியது. ஹரிதாஸ் பண்டிதர் வந்து ஒரு நாள் கூப்பிட்டு, ஓ சச்சி மாதா, இப்பதான் தீட்சை பெற தகுதி உள்ளவங்களா இருக்கு, உனக்கு வந்து தீட்சை பெறுவதற்கான தகுதி வந்து விட்டது. நீ ஏனென்றா நீ வந்து உன் பொய் அகங்காரத்தை விட்டு, நான் வந்து ஒரு ராஜகுமாரி, நான் வந்து ஒரு ராஜனுடைய வம்சத்தை சார்ந்தவள், நான் ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை வாடு, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ வந்து உன்னை எளிமையும் எளிமையாக பணிவிலும் பணிவாக வைத்துக்கொண்டு ரொம்ப எளிமையான சேவை செய்து நீ நிரூபித்து விட்டாய், நீ வந்து தீட்சை பெற தகுதி உள்ளவன். அதனால ஒரு நாள் கூப்பிட்டு சச்சி மாதாவுக்கு ஹரிதாஸ் பண்ணி தீட்சை கொடுத்த. தீட்சை கொடுத்து நீ எப்பவும் பகவான் நாமத்தை உச்சரிக்கணும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்ப வந்து அப்புறம் வந்து இன்னொரு மாதாஜி வந்து ராதா குண்டத்துல இருக்காங்க, லட்சுமி பிரியான்னு சொல்லி. அவங்க ரொம்ப கடுமையா தவம் செய்யறவங்க, எப்பவுமே பகவான் நாமத்தை ஜபி செஞ்சுட்டு பகவான் லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ வந்து அந்த மாதாஜியோடைய சங்கத்துல போய்ங்க, நீங்க மாதாஜியா இருக்கிறதுனால மாதாஜியோடைய சங்கத்துல போய் நீங்களும் தொடர்ந்து அவங்களுடைய சங்கத்துல இருந்து நாம ஜபம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமங்கள், எப்படி ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமங்கள் உச்சரித்தாங்களோ அதே போல இந்த ராதா குண்டத்து கரையில சச்சி மாதா கண்கள்ல கண்ணீர் பல்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே ரொம்ப சின்சியரா சான் பண்றாங்க. ரொம்ப கவனமாக, எளிமையாக, பணிவாக, எல்லா வைணவர்களுக்கும் நமஸ்காரம் செய்து, எல்லா வைணவர்களுக்கும் சேவை செய்து, அப்படி பணிவு அடக்கமா செய்வோம். ஆன்மீக குருடைய கருணையினால அவங்களுக்கு பணிவு, எளிமை, அதனால்தான் அவங்க தீட்சை பெற்றுக் கொண்டார். அந்த தீட்சை பெற்றுக்கொண்டு ரொம்ப பணிவாக சேவை செய்யணும். அப்படி வந்து குரு வந்து அவங்க மேல ரொம்ப திருப்தி அடைஞ்சார். சச்சி மாதா வந்து இவ்வளவு பணிவான ஒரு சீடரா இருக்காங்க, எவ்வளவு எளிமையா சேவை பண்றாங்க. அந்த பணிவும் எளிமையும் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம ஆன்மீக குருவை கவர வேண்டும், நம்ம ஆன்மீக குருடைய கருணையை பெற வேண்டும், கிருஷ்ணருடைய கருணையை பெற வேண்டும். கிருஷ்ணருடைய பார்வை நம்ம மேல படணும்னா நம்ம ரொம்ப பணிவான எளிமையான பக்தனர், பணிவான எளிமையான சீடரா இருக்கு. அப்போ ஒரு நாள் இந்த சச்சி மாதாவுடைய சேவை, அவங்களுடைய பணிவு, எளிமை, அவங்களுடைய உறுதி, பக்தியில வந்து திடப்பிரதா உறுதி, உறுதியான மனது, திடமான மனது, திடமான உறுதி, இதெல்லாம் பார்த்து ஒரு நாள் ஹரிதாஸ் பண்டிதர் சச்சி மாதாவை கூப்பிட்டு, அம்மா உனக்கு நான் ஒரு சேவை தர்றேன், அது உன்னாலதான் பண்ண முடியும், ஏன்னா நீ எவ்வளவு பணிவான எளிமையான பக்தியா இருக்க, சீடரா இருக்க, இப்ப வந்து நீங்க பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்கிறீங்க. நான் வந்து உங்களுக்கு ஜெகநாதபுரியில ஒரு சேவை கொடுக்குறேன். நீங்க ஜெகநாதபுரியில போய் இருந்துக்கங்க. அங்க வந்து சர்வபௌம பட்டாச்சாரியோட வீடு, சைதன்ய மகாபுரிய க்ளோஸ் அசோசியேட், சைதன்ய மகாபுரிய நெருக்கமான சகாக்கள் ஒருவர் சர்வபௌம பட்டாச்சாரியர், அவருடைய வீடு இருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட இந்த லீலை நடந்தது 500 ஆண்டுகளுக்கு முன்பாக. சைதன்ய மகாபுரி இந்த பூமியில இருந்தது 500 ஆண்டுக்கு முன்பாக.
இப்ப சச்சி மாதாவை ஹரிதாஸ் பண்டிதர் கூப்பிட்டது ஒரு 250 300 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்ப ஏறக்குறைய சைதன்ய மகாபிரபு லீலை முடிஞ்சு 100 150 ஆண்டுகள் கழிந்து விட்டது. அதனால அந்த வீடு ரொம்ப பழமை அடைந்து விட்டது. சைதன்ய மகாபிரபு லீலை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சர்வபௌம பட்டாச்சாரியார் அவரும் பகவான் லீலை எல்லாம் ஆன்மீக லோகத்துக்கு போயிட்டாங்க. சைதன்ய மகாபிரபு அவங்க சகாக்கள்லாம் அவங்க லீலையை முடிச்சு ஆன்மீக லோகத்துக்கு போயிட்டாங்க. இப்ப அந்த வீடு ரொம்ப பழுதடைந்து பழமையாக இருக்கிறது. அப்ப ஹரிதாஸ் பண்டி சொன்னாங்க, நீங்க போய் சர்வபௌம பட்டாச்சாரியர் வீட்டுல தங்கிக்க. அங்க போய் தங்கிக்கிட்டு அந்த வீடை நீங்க புனிதப்படுத்தணும். அதை தூய்மைப்படுத்தணும். அந்த வீடை புனிதப்படுத்தணும், தூய்மை செய்யணும். அந்த வீடை ரிப்பேர் செஞ்சு அதை சுத்தம் செஞ்சு அந்த இடத்தை நல்லபடியா வச்சுக்கணும். அதுதான் உங்க சேவை. அங்க வரக்கூடிய வைணவர்களுக்கு எல்லாம் உங்க சங்கத்தை கொடுக்கணும். அங்க வரக்கூடிய வைணவருக்கு சங்கம் கொடுங்க, நாம சங்கீர்த்தனை பண்ணுங்க, ஜெபம் செய்யுங்க, பகவத்கீதை பாகவதம் படிங்க, வரவங்களுக்கு பாகவதம் சொல்லி கொடுங்க. இப்படி அந்த இடத்த நீங்க அங்க இது என்னுடைய கட்டளை. நீங்க அங்க இருந்து வெளியில போகவே கூடாது. உங்க வாழ்நாள் முழுவதும் ஆன்மீக குருடைய கட்டளை என்னது? ஆன்மீக குரு ஹரிதாஸ் பண்டிதர் சொல்றாரு சச்சி மாதாவிட்ட, நீங்க வாழ்நாள் முழுதும் ஜெகநாதபுரியில தான் தங்கி இருக்கணும். அதை விட்டு எங்கேயும் போக கூடாது. ஜெகநாதபுரியிலே தங்கி இருந்து சர்வபௌம பட்டாச்சாரியர் வீட்டிலேயே கைங்கரியம் பண்ணணும். உங்க வாழ்நாள் ஆயுள் முழுவதும் சர்வபௌம பட்டாச்சாரியர் வீட்டுலதான் உங்களுக்கு கைங்கரியம். அங்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் உற்சாகப்படுத்துங்க, நாம ஜெபம் பண்ணுங்க, பாகவதம் படிங்க, பாகவதம் சொல்லிக் கொடுங்க, கீர்த்தனை பண்ணுங்க, அந்த இடத்த ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு குரு கட்டளையிட்டார். சச்சி மாதாவும் ரொம்ப பணிவாக ஆன்மீக குருவின் தாமரை பாதங்களை பணிந்து நமஸ்காரம் செய்து அவருடைய ஆசையை பெற்றுக்கொண்டு பிருந்தாவனத்திலிருந்து ஜெகநாதபுரிக்கு வந்தாங்க. ஜெகநாதபுரியில சர்வபௌம பட்டாச்சாரி வீட்டுல தங்கிட்டாங்க. அந்த வீடை ரிப்பேர் பண்ணி அதை சரி பண்ணி அங்க வைணவர்கள்லாம் தரிசனம் செய்வதற்கு, பிரசாதம் ஏற்றுக்கொள்வதற்கு, நாம ஜபிக்கிறதுக்கு, கீர்த்தனம் செய்வதற்கு எல்லா வசதிகளும் செஞ்சாங்க. பாகவத பாராயணம், இப்படி குருவோடைய கட்டளையே தன் வாழ்க்கையின் லட்சியமாக வச்சுக்கிட்டார். ரொம்ப அழகான பாடம். என்னன்னா, ஆன்மீகருடைய கருணை இல்லாம கிருஷ்ணாவுடைய கருணை பெற முடியாது. ஆன்மீகருடைய கருணை இல்லாம பக்தியில பணிவும் எளிமையை வராது. பக்தியில பணிவும் எளிமையை வராம நம்ம குருவை திருப்திப்படுத்த முடியாது. பக்தியில பணிவும் எளிமை இல்லாம பகவானை திருப்திப்படுத்த முடியாது. சச்சி மாதாவுக்கு அப்படி ஒரு அருள் கிடைத்தது. பாருங்க, பிருந்தாவனத்துல போய் ஆச்சாரியன் கிடைத்தாரு. ஆச்சாரியன் நித்தியமான ஒரு கைங்கரியம், நித்தியமான ஒரு சேவை கிடைச்சது. அதுக்கப்புறம் அவங்க ஜெகநாதபுரியிலே தங்கிக்கிட்டார். ஜெகநாதபுரியிலே தங்கிக்கிட்டு அவங்க குரு சொன்ன சேவையை, அவர் குரு கொடுத்த சேவையை ரொம்ப அழகா செஞ்சுட்டு வர்றாங்க. அப்போ ஒரு நாள் வருஷம் கங்கா சாகர் மேளான்னு வரும். இந்த கங்கா சாகர் மேளா எப்போ வரும்னா, பொங்கல் பண்டிகை அன்னைக்கு ஒரு மகர சங்கராந்தி. அப்ப கங்கையில போய் எல்லாம் குளிப்பாங்க. பெங்கால்ல எங்கெல்லாம் கங்கை நதி ஓடுதோ, பெங்கால், அப்புறம் ஹரித்வார், காஷி, இந்த மாதிரி கங்கை நதி ஓடக்கூடிய இடத்துல எல்லாம் இந்த கங்கா சாகர் மேளான்னு ஒரு பெரும் திருவிழா நடக்கும். அங்கெல்லாம் பக்தர்கள் போய் நீராடுவாங்க. கங்கையில நீராடுவது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. நேற்று நம்ம பார்த்தோம் சத்சங்கத்துல, கங்கையில குளிக்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, கங்கா தேவி எவ்வளவு கருணை வாய்ந்தது. அதனால பெங்கால், காசி, ஹரித்வார் இங்க இருக்கிறவங்கள கங்கா ஸ்நானம் ரொம்ப தினமும் கங்கா ஸ்நானம், ஒரு நாளைக்கு 2-3 முறை கங்கா ஸ்நானம் பண்ணுவாங்க. சச்சி மாதா பெங்கால்ல இருந்து வந்ததுனால, அவங்க மேற்கு வங்காளத்தை சார்ந்தவனால அவங்களும் தினமும் கங்கையில நீராடுவாங்க. குறிப்பா இந்த பண்டிகை கங்கா சாகர மேல அன்னைக்கு சச்சி மாதா கங்கையில போய் நீராடுவாங்க. ஆனா இப்ப போக முடியாது. ஏன்னா குரு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரு? நீங்க ஜெகநாத்புரியில தங்கிட்டு அந்த ஜெகநாத்புரி கஷேத்திரத்தை விட்டு வெளியிலேயே போக கூடாது. உங்களுக்கு கஷேத்திரம் தான் அடைக்கலாம். அந்த கஷேத்திரம் ஜெகநாதபுரியை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. ஒரு வகையில கஷேத்திர சன்னியாசம் மாதிரி. கஷேத்திர சன்னியாசினா கஷேத்திரத்துல ஒரே இடத்துல தங்கி பக்தியை செய்யணும். அந்த இடத்துக்கு வெளியில போக கூடாது. எல்லாமே அங்கதான். அவருடைய சேவை, அவருடைய சாதனை எல்லாம் அங்கதான். அப்ப சச்சி மாதாவுக்கு அவங்க குரு அப்படி ஒரு சேவை கொடுத்துட்டாரு, இங்க பூரி விட்டு வெளியிலே போக கூடாதுங்க. ஆனா இவருக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை என்னன்னா, நான் இப்போ ஒருவேளை பெங்கால்ல இருந்திருந்தா நான் கங்கா ஸ்நானம் பண்ணிருப்பேனே, கங்கையில குளிக்க முடியாம போயிடுச்சே. ஒருவேளை நான் பெங்கால்ல இருந்தா, மேற்கு வங்காளத்துல இருந்திருந்தா, நீங்க நான் கங்கையில நீராடி இருப்பேன். நீங்க கங்கா சாகர் மேல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கங்கையில போய் நீராடுவாங்க, என்னால அது பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு கவலை. பூரி விட்டு போக முடியாது. ஏன்னா குருவோடைய கட்டளை நீங்க ஜெகநாதபுரி விட்டு போக கூடாது. சரி, அதனால தன்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட், தன்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை தியாகம் செஞ்சு
என் குரு எனக்கு இந்த சேவையை கொடுத்திருக்கிறார். பாருங்க எவ்வளவு குரு பக்தி. குரு பக்தி என்னன்னா, இவங்களுக்கு கங்கா ஸ்நானம் யாத்திரை போகணும்னு ஆசை. பூரியில இருந்து கங்கைக்கு யாத்திரை போய் கங்கையில போய் குளிக்கணும்னு ஆசை. ஆனா போக முடியாது. ஏன்னா குரு என்ன சேவை கொடுத்திருக்காரு, நீங்க பூரியில மட்டும்தான் இருக்கணும், வெளியில போக கூடாது. பூரியை விட்டு ஒரு அடி வெளியில வைக்க கூடாது. பூரியை விட்டு ஒரு அடி வெளியில போக கூடாது. அதனால தன்னுடைய ஆசையை பொறுத்து கொண்டு, தன்னுடைய விருப்பத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, எனக்கு கங்கா ஸ்நானம் பண்ணணும்னு ஆசை, கங்கைக்கு போகணும்னு ஆசை, புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகணும்னு ஆசை. ஆனா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என்னுடைய சுய விருப்பம், எனது ஆசை, எனது விருப்பத்தை ஒதுக்கி வைத்து விட்டு என் குருவோடைய கட்டளை நிறைவேற்று. சச்சி மாதா என்ன பண்ணாங்க, சரி பரவாயில்ல, நான் கங்கையில போய் குளிக்கணும்னு ஆசைதான் எனக்கு, ஆனா என் குரு மகாராஜ் வந்து பூரி விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால அதை அப்படியே விட்டாங்க. அவங்களுக்கு கங்கையில போய் குளிக்கணுங்கிற எண்ணத்தை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்படி காலையில இருந்து பாகவதெல்லாம் படிச்சு நாம ஜெபம் பண்ணி அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுத்து சொற்பொழிவு எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு ராத்திரி தூங்க போனோம். ராத்திரி தூங்க போகும்போது திடீர்னு ஒரு பெரும் அலை. அங்க வந்து ஜெகநாத் பூரியில ஸ்வேத கங்கான்னு ஒரு குளம் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு குளம் ஸ்வேத கங்கா. அது கங்கையில இருந்து வேறானதே அல்ல. அந்த ஸ்வேத கங்கால திடீர்னு தண்ணி மேல வந்து அந்த ஸ்வேத கங்காவுக்கு பக்கத்துலதான் இவங்களுடைய குடிசை வீடு இருக்கு. இன்னைக்கு போனா நீங்க பார்க்கலாம், ஜெகநாத் பூரியில கங்கா மாதா கோசாமினி மட், கங்கா மாதா கோசாமினி மடம் அங்க எழுதியிருக்கு. ஒரு சின்ன ஒரு மடம் தான், அங்கதான் தங்கி இருந்தாங்க. அத வந்து ஸ்வேத கங்கையில தண்ணி மேல வந்து ஒரு பெரிய பிளட் மாதிரி, அது வெள்ளப்பெருக்கு மாதிரி ஏற்பட்டு அந்த மடத்தை எல்லாம் அடித்து கொண்டு இந்த மாதாஜி தண்ணியில மிதந்து வர்றாங்க. இதெல்லாம் அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க வந்து தூக்கத்துல இருக்கிறாங்க. தூக்கத்துல இருக்கும்போது அவங்க ஏதோ கங்கையில ஸ்நானம் பண்ற மாதிரி கங்கையில அப்படியே மிதந்து வர்றாங்க. கங்கையில மிதந்து வந்து அவங்க பார்த்தா, கண்ணை விழிச்சு பார்த்தா ஜெகநாதபுரி கோயிலுக்குள்ள இருக்கிறாங்க. நடு ராத்திரியில கண்ணை விழிச்சு பார்த்தா இந்த சச்சி மாதா வந்து ஜெகநாதபுரி கோயிலோட ஆல்டருக்குள்ள இருக்க, ஜெகநாதருடைய தாமரை திருப்பாத்துல இருக்க. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். உடம்பெல்லாம் நீர், உடம்பெல்லாம் நனைஞ்சிருக்கு, உடம்பெல்லாம் கங்கையில குளிச்ச அந்த ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். கங்கையில போய் குளிச்சா என்ன ஒரு அனுபவம் இருக்குமோ அந்த அனுபவம் அவங்களுக்கு. உடம்பெல்லாம் நனைந்து அப்படியே அங்க ஆறே ஓடுது. எங்க அந்த ஸ்வேத கங்கையில இருந்து தண்ணி மேல வந்து இந்த மாதாஜியோடைய ஆசிரமத்தை அடித்து வந்து அவங்களை கொண்டு வந்து அப்படியே ஜெகநாத் பூரிக்குள்ள கோயிலுக்குள்ள கொண்டு வந்து போட்டார் கங்காதேவி. காலையில வந்து பூஜாரி கதவை திறக்கிறாரு, இந்த மாதாஜி கோயிலுக்குள்ள நிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்னது, இந்த மாதாஜி எப்படி கோயிலுக்குள்ள வந்தாங்க? கோயில் தான் பூட்டி இருந்தது, எப்படி உள்ள வந்தாங்க? ஏன் யாரும் இல்ல நேரத்துல உள்ள வரணும்? ஏன் அர்த்த ஜாமத்துல வரணும்? அப்ப ஏதாவது திருடிட்டு போக வந்திருப்பாங்களோ, ஏதாவது எடுத்துட்டு போக வந்திருப்பாங்களோ? இவங்க எதுக்காக உள்ள வந்தாங்க? மாதாஜி என்ன சொல்றது தெரியாம அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. நான் எப்படி இங்க வந்தேன், யாரு இங்க கொண்டு வந்து விட்டா, எதுவுமே அவங்களுக்கு புரியல. உடனே இந்த பூஜாரிகள்லாம் மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க, அந்த பூரியோடைய மன்னர், அரசே, பூட்டிய கோயிலுக்குள்ள இந்த அம்மா எப்படி உள்ள போனாங்க? கோயில் பூட்டி இருந்தது, பூட்டின கோயிலுக்குள்ள எப்படி உள்ள போனாங்க? எதுக்கு யாரும் இல்லா நேரத்துல போனாங்க? எதுக்கு அர்த்த ஜாமத்துல போனாங்க? நம்ம ஏதோ திருடுற நோக்கத்துல தான் போயிருக்காங்க. எதையோ கோயில்ல இருந்து பகவானுடைய வஸ்திரங்களையோ ஆபரணங்களோ திருடதான் போயிருக்காங்க. ஆனா இவங்க சிறையில் அடைங்க, இவங்க சிறையில் அடைஞ்சு பனிஷ்மெண்ட் பண்ணுங்க, கேள்வி கேளுங்க, எப்படி பூட்டின கோயிலுக்குள்ள நீ போன? உடனே மன்னர் சொன்னார், யாருங்க இந்த அம்மாவை சிறையில் அடைங்க, சிறையில் அடைங்க. இவங்க எப்படி கோயிலுக்குள்ள போனாங்க, எந்த நோக்கத்துக்காக போனா எல்லாத்துக்கும் பதில் தரணும், இல்லாட்டி இவங்களை சித்திரவதை பண்ணுவோம். உடனே அன்று இரவு ஜெகநாதர் இந்த மன்னருடைய கனவுல வந்துட்டார். ஜெகநாதர் வந்து ஒரிசா மன்னருடைய கனவுல வந்து, ஹே மன்னா, உனக்கு என்ன தைரியம்? யார் உனக்கு தைரியம் கொடுத்தா? சச்சி மாதா வந்து என்னுடைய பக்தை, அவளை நான் தான் கொண்டு வந்த கோயிலுக்குள்ள. அவங்க வந்து குருவோடைய கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக தன்னுடைய ஆசாபாசம் விட்டு அவங்க சேவை பண்ணாங்க. அவங்களுக்கு கங்கையில குளிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா போல அவங்க. நான் தான் வந்து கங்கையை கொண்டு வந்தேன். கங்கை வந்து என் பாதத்திலிருந்து தான் வருது. கங்கா தீர்த்தம், கங்கா நதி வந்து என் பாதத்திலிருந்து தான் வருது. அது என் பாதத்துல தான் முடியுது. அதனாலதான் அந்த சச்சி தேவியை என் பாதத்துல கொண்டு வந்தேன். மரியாதை, அவங்க குற்றமற்றவங்க, அவங்கள தண்டிச்சா நீ உனக்கு மரண தண்டனை. அப்படி அவங்கள தண்டிக்கணும், நீ என்ன தண்டிக்கணும்? சச்சி மாதாவை நீ தண்டிக்கணும்னு நினைச்சா நீ என்னதான் தண்டிக்கணும்? உடனே அவன் ரிலீஸ் பண்ணும். உடனே அவன் ரிலீஸ் பண்ணல, நான் உனக்கு பனிஷ்மெண்ட் தருவேன். ஜெகநாதர் பேசுறாரு அந்த மன்னர்கிட்ட, நீ அவனை உடனே ரிலீஸ் பண்ணலனா நான் உனக்கு பனிஷ்மெண்ட் தருவேன். அவங்கள ரிலீஸ் பண்றது மட்டும் இல்ல, அவங்களை விடுவிக்கிறது மட்டும் இல்ல, அவங்க வாழ்நாள் முழுவதும்
சச்சி மாதா எவ்வளவு காலம் இந்த பூமியில ஜெகநாத்பூரில தங்கி இருக்காங்களோ அவங்க வாழ்நாள் முழுதும் அவங்களை நீ பராமரிக்கணும். அவங்க என்னுடைய பக்தை. அவங்க ஆசிரமத்தை பராமரிக்கணும். அவங்களுக்கு நல்ல இடம் கொடுக்கணும். அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும். அவங்களை பராமரிக்கணும். இதை நீ மெயின்டைன் பண்ணணும். உடனே அவங்ககிட்ட தீட்சை பெற்றுக்கொண்டு நீ பகவானுடைய என்னுடைய பக்தனா என் நாமத்தை சொல்லணும். உடனே அந்த மன்னர் பகவானின் பாதங்களை வீழ்ந்து வணங்கி ஓடுறார் ஜெயிலுக்கு. அந்த சிறைச்சாலையில போய் மாதாஜியை விடுவிட்டு மாதாஜியோட பாதத்துல சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணு. ஓ மாதாஜி, பெரும் தவறு நடந்து விட்டது. உங்களை மகிமை அறியாம நான் நடந்து கொண்டு எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். அவங்கள அழகா ஒரு பல்லக்குல உட்கார வச்சு ஆசிரமத்துல கொண்டு வந்து அவங்களுக்கு பணிவடைகள்லாம் செஞ்சு அந்த மாதாஜி தீட்சை பெற்றுக் கொண்டார் அந்த மன்னர். மாதிரி அவங்களுக்கு அங்க எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து அந்த சச்சி தேவி கங்கா தேவியால அந்த ஸ்வேத கங்கையிலிருந்து அடித்து வரப்பட்டு பகவானுடைய தாமர திருப்பாதத்தில் அமர்ந்ததுனால கங்கா மாதா கோசாமின்னு திருநாம். அன்று முதல் அவங்க கங்கா மாதா கோசாமின்னு அழைக்கப்பட்டார். அழகான ஒரு லீலை. எவ்வளவு ஒரு அழகான பாடம் இந்த லீலையில. ஆன்மீக குரு மேல சரணாகதி, எளிமை, பணிவு, வைராகியம், பௌதிக உலகத்து மேல பற்றின்மை, கிருஷ்ணர் மேல பற்றுதல், எடுத்துக்கிட்ட சேவையில உறுதி, அதுவும் பணிவான சேவை. துளி கூட கர்வம் இல்ல, பொய் கர்வம் கிடையாது, பொய்யகங்காரம் கிடையாது. இந்த மாதிரிதான் நம்ம ஆச்சாரியர் வாழ்ந்திருக்காங்க. பலதேவ் வித்யா பூஷணர், கங்கா மாதா கோஸ்வாமினி, ஸ்ரீல பிரபுபாதர், ஆச்சாரியர்கள் அவ்வளவு பணிவானவங்க. ஆச்சாரியுடைய சரித்திரத்தை கேட்கறதுனால, படிக்கிறதுனால, நினைவில் கொள்றதுனால தொடர்ந்து இந்த மாதிரி ஆச்சாரியனுடைய சரித்திரங்களை படிக்கும் போது நம்ம இதய தூய்மை அடையும். பணிவு, எளிமை, அடக்கம் இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சேவை செய்யும் போது எவ்வளவு பணிவாக இருக்க வேண்டும், எவ்வளவு அடக்கமாக இருக்க வேண்டும். ஆன்மீக குருவின் கட்டளை எவ்வளவு சிறமேற்கொண்டு செய்யணும். ஆன்மீக குருவை தேர்ந்தெடுத்து எப்படி அவருக்கு சேவை பண்றது, எப்படி ஒரு சுத்த பக்தரை குருவாக ஏற்றுக்கொள்றது, இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் கற்றுக்கொண்டு பயிற்சி செய்தாதான் பகவானுடைய தத்துவம், சைத்தன்ய மகாபிரபு யாரு, ராதாகிருஷ்ணர் என்ன, அவங்க லீலை என்ன, இதெல்லாம் வெளிப்படுத்தப்படும். அதனால நம்ம கோயில்ல எவ்வளவுக்கு எவ்வளவு பணிவாக சேவை செய்யறோமோ, அடக்கமா சேவை பண்றோமோ, எளிமையா இருக்கிறோமோ, வைணவருக்கெல்லாம் மரியாதை கொடுத்து எந்த மரியாதை எதிர்பார்க்க நம்ம எந்த மரியாதை எதிர்பார்க்க கூடாது. ஆனா எல்லா வைஷ்ணவருக்கும் மரியாதை கொடுக்கும். எல்லோருக்கும் மரியாதை கொடுத்து நாம எந்த மரியாதை எதிர்பார்க்காம எளிமையாக பணிவாக கோயில்ல என்ன சேவை கொடுத்தாலும், ஆன்மீக குருவானவர், குருவுடைய பிரதிநிதியானவர் என்ன சேவை கொடுத்தாலும் அந்த பணிவோடு செய்வோமே ஆனால் நாமளும் பக்தியில முன்னேறிட்டே வரும். அப்ப நாமத்தில் ருச்சி ஏற்படும். நாமத்தை தொடர்ந்து ஜபிக்கிற மனப்பான்மை, எளிமை, பணிவு எல்லாம் ரொம்ப அழகான பாடம் இன்னைக்கு. ஆன்மீக குருவுடைய அவசியம் என்ன, குருவுக்கான தகுதி என்ன, சீடருக்கான தகுதி என்ன, எப்படி பகவானை உணர்வது, இதெல்லாம் ரொம்ப அழகா இன்னைக்கு பார்த்து இதை நம்ம கடைபிடிப்போமே ஆனால் நாமளும் கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைவதை நம்ம கண் கூட பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி